வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், எத்தியாரில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. மிடில் ஈஸ்டில் நடக்கிற பதட்டம் காரணமாக இந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றிருக்காங்க. குறிப்பாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 9 முறை ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் ரீஃபண்ட் வாங்குவது எப்படி, இந்த ஆஃபருக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிடில் ஈஸ்டில் ஆப்ரேட் பண்ணுற எல்லா ஏர்லைன்ஸ்லுமே இந்த போர் பதட்டம் காரணமாக கிரைசிஸ் வேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல எமிரேட்ஸ் பார்த்துருவோம். எமிரேட்ஸில் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த கிரைசிஸ் வேவர் உங்களுக்கு பொருந்தும். இதன்படி உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை 9 முறைக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஆனால் நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ண டேட்டு ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ கையில் டிக்கெட் வச்சுருக்கீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 9 முறை நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அடுத்தது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் புதுசாக எமிரேட்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, அதாவது இந்த பீரியடில் நீங்கள் ட்ராவல் பண்ண தேவையில்லை, ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் ரீஃபண்ட் உங்களுக்கு ஏர்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது கத்தார் ஏர்வேஸில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 தடவை ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஃப்ளைட் ட்ராவல் டேட் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தடவை ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ண டேட்டு அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே இருக்கணும். இது நல்ல ஆஃபர் தான். ஏன்னா இப்போ நீங்கள் கத்தார் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இன் பிட்வீன் டைமில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்தது எத்தியாட் ஏர்வேஸை பார்ப்போம். எத்தியாட் ஏர்வேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் மார்ச் 6க்கு அப்புறம் நீங்கள் புதுசாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த தேதிக்குள்ளே டேட் சேஞ்ச் பண்ணலான்னா எத்தியாட் பொறுத்த வரைக்கும் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளை துபாய் ஒரு லோ காஸ்ட் கேரியர். ஒருவேளை ஃப்ளை துபாயில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டுக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளை துபாய் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ அதிகமாக ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃப்ளைங் ஹவர்ஸ் ஆகுது. கண்டினியூ ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கவங்க கவனமாக இருக்கணும். ஏர் அரேபியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃப்ளெக்ஸில் அல்டிமேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 தடவை நீங்கள் ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 280 நீங்கள் பே பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஏர் அரேபியா உங்களுடைய ஃப்ளைட் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்கும். நீங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணாலும் இல்லை கேன்சல் பண்ணாலும் நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டை தான் நீங்கள் அணுகணும். உதாரணமாக மேக் மை ட்ரிப், கோ ஐபிகோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேன்சலேஷன் ரீஃபண்டை நீங்கள் அவங்க மூலிமா தான் பண்ணணும். அதனால் நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டில் பண்ணும்போது நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க நான் சொன்ன ஆஃபர் எல்லாமே அவங்க தராங்களான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்களே அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி மாடிஃபை புக்கிங் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஃப்ரீயாக டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா எந்த ஏர்லைன்ஸை ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் புக்கிங் வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது மார்ச் 31 துபாயில் இருந்த ஓவர் ஸ்டே ஃபைன் வேவர் முடிஞ்சிடுச்சு. அதனால் விசா முடிய போகுதுன்னா உடனே அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தது எமிரேட்ஸோட ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையராக இருந்தீங்கன்னா ஸ்கைவேர்ட்ஸில் உங்களுடைய பாயிண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.